திருநள்ளாறு தொகுதி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளோமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜகவின் தேசிய தலைவரான நிதின் நபீன் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். இன்று காலை புதுச்சேரி வந்த அவர் மதியம் ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் சென்றுள்ளார். காரைக்காலில் திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிடும் GNS ராஜசேகரை ஆதரித்து அவர் ரோட் ஷோ செய்கிறார். GNS ராஜசேகர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர். அவருக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. அவர் தேர்தல் பணியினை ஆற்றி வருகிறார். அவருக்கு ஆதரவாக தான் தேசிய தலைவர் இன்று திருநள்ளாறு சென்றுள்ளார். அவர் திருநள்ளாறில் ரோட் ஷோ மூலம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். GNS ராஜசேகருக்கு தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் அவர் திருநள்ளாறு சுரக்குடி பகுதியில் இருந்து ரோட் ஷோவாக புறப்பட்டிருக்கிறார். திருநள்ளாறு கடை வீதி வழியாக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரோட் ஷோ நடைபெற்றது. வழி முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் உற்சாகமான வரவேற்பை அளித்தனர். கூட்டணி கட்சியினான NR காங்கிரஸ், பாமக, அதிமுக ஆகியவர்கள் தங்களுடைய கொடிகளுடன் இந்த வரவேற்பில் பங்கேற்றனர். இந்த ரோட் ஷோ முடிந்ததை தொடர்ந்து அங்கிருந்து நிதின் புதுச்சேரிக்கு புறப்பட்டிருக்கிறார். அவர் ஹெலிகாப்டர் மூலமே திரும்ப புதுச்சேரி வருகிறார். புதுச்சேரியில் மணவெளி தொகுதியில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். மணவெளி தொகுதியில் சட்டமன்ற சபாநாயகர் போட்டியிடுகிறார். மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பங்கேற்கிறார். நாளை இதேபோல உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வருகிறார். அவர் உள்துறை அமைச்சருக்காக மண்ணாடிப்பட்ட தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதே போல திமுகவின் தலைவர் ஸ்டாலின் நாளை வர இருக்கிறார். அதே போல ராகுல் காந்தியும் நாளை மறுநாள் வர இருக்கிறார். இதனால் புதுச்சேரியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் நாளை மறுநாள் 7ஆம் தேதியிலும் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதனால் தலைவர்கள் வருகை புதுச்சேரியில் தேர்தல் களம் மிகப்பெரிய சுறுசுறுப்பை அடைந்திருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.